வணக்கம். இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது திண்ணை டு சென்னை. வழங்குவதற்காக சென்னையிலிருந்து ராமகிருஷ்ணனுடன் சேலத்திலிருந்து ஐஸ்வர்யா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் வரும் 16ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும். ஐயா கண்டு அறிவிப்பு. ஒசூர் சேலம் நெய்வேலிக்கு விமான சேவை புதிய திட்டத்தில் தமிழக அரசுடன் மத்திய அரசு ஒப்பந்தம். தமிழக அரசை பாஜக ஆட்டுவிப்பதை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உறுதி செய்துள்ளார். மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மதுக்கடைகளை திறப்பது மாநில அரசுகளின் உரிமைக்கு உட்பட்டது. ஜி. ராமகிருஷ்ணன் கருத்து. நாட்டை விடுத்து மாட்டை காப்பதில் தான் மோடி கவனம் செலுத்துகிறார். திருமாவளவன் பகிரங்க குற்றச்சாட்டு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளையும் ஒன்றிணைந்து டெல்லியில் வரும் 16ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு அறிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் தேர்தல் சமயத்தில் மட்டும் விவசாயிகள் முக்கிய பொருளாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். இந்த 16ஆம் தேதி டெல்லியில காந்தி பீஸ் பவுண்டேஷன்ல இந்தியாவில் இருக்க எல்லா விவசாய சங்கத்திலையும் அழைத்து நான் அதனுடைய அகில இந்திய விவசாய சங்கத்தினுடைய கன்வீனராக இருக்கின்றேன். நானும் DM சிங்கம் என்பவர் இருக்கிறோம். மத்திய உத்தரப்பிரதேச சார்ந்தவர். அதை வருகிற 16ஆம் தேதி அங்க மீட்டிங் போட்டிருக்கோம் டெல்லியில. அந்த மீட்டிங்ல இதே போராட்டத்தை இந்தியா பூரா நடத்தப்படும். விவசாயி இந்த நாட்டில் தேர்தல் வந்தால் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று எங்களை அழைப்பார்கள். தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா எங்களை இந்த நாட்டினுடைய அடிமைகள் என்று நினைப்பார்கள். அடிமைகளை எதை வேணும்னாலும் பேசுறாங்க. குறைந்த கட்டணத்தில் மக்கள் விமான பயணம் செய்யும் திட்டத்தின்படி ஒசூர் சேலம் நெய்வேலிக்கு விமான சேவை தொடங்க தமிழக அரசுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. மத்திய அரசின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் தேசிய சிவில் விமான போக்குவரத்து கொள்கைப்படி மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் குறைவான கட்டணத்தில் சாதாரண மக்களும் விமான பயணம் மேற்கொள்வதற்கு ஏதுவாக விமான சேவை வழங்குவது ஆகும். தமிழகத்தில் முதல் கட்டமாக ஒசூர் சேலம் மற்றும் நெய்வேலி ஆகிய இடங்களில் இத்திட்டத்தின் கீழ் விமான சேவைகள் தொடங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விமான நிலைய தலைமை அதிகாரி சந்திரமௌலி, 1.5 மணி நேரம் பயணம் செய்வது போல் 3 புதிய விமான நிலையம் அமைக்க உள்ளோம் என்றும், தமிழக அரசு இடம் கொடுத்த பிறகு புதிய விமான நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தேசிய சிவில் விமான போக்குவரத்து கொள்கைப்படி தமிழ்நாட்டில் நெய்வேலி, சேலம் மற்றும் ஓசூர் ஆகிய 3 இடங்களையும் இணைக்கும் பணி செப்டம்பர் மாதம் தொடங்கும். இதற்காக 200 ஏக்கர் நிலம் தமிழக அரசிடம் கேட்டுள்ளோம். தமிழக அரசு இடம் கொடுத்த பிறகு 1.5 மணி நேரம் பயணம் செய்யும் வகையில் 3 புதிய விமான நிலையங்களையும் அமைக்கும் பணி தொடங்கப்படும். சசிகலா குடும்பத்தினரை ஒதுக்கி வைத்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள நிலையிலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று தினகரனை பார்த்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பன்னீர்செல்வம் அணியின் ஆதரவாளர் KP முன்னுசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏற்கனவே இந்த இயக்கத்தை அழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பம் வெளியேற்றப்பட வேண்டும் என்று வைத்த கோரிக்கையை இவர்கள் வெளியேற்று ஒதுக்கி வைத்ததாக சொல்லி அந்த கருத்தை சொன்னதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்ன பின்பும் கூட இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று பார்த்திருக்கிறார்கள். இவர்கள் மீது முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் இங்கே கேட்கிறோம். அப்படி அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தினகரனும் சசிகலா குடும்பமும் எடப்பாடி பழனிசாமியுடைய அமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நாட்டிற்கு வெளிப்படையாக அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசை பாஜக ஆட்டுவிப்பதை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உறுதிப்படுத்தியுள்ளார் என்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உட்பட்ட கோவூர் தண்டலம் பகுதிகளில் திமுக சார்பில் தூர்வாரப்பட்ட குளங்களை ஸ்டாலின் இன்று பார்வையிட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பணியை தவிர்த்துவிட்டு ஆட்சியை தக்க வைப்பதற்கு அதிமுகவினர் முயற்சித்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். பாஜக ஆதரிச்சால் என்ன தவறு, தீண்டத்தகாத கட்சியை ஆதரிச்சா என்ன தவறு அப்படின்னு கேட்கிறாரு. நாங்கள் சொன்னதான் அவரும் சொல்லியிருக்காரு. இப்போ நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் தான். அதாவது மாநில உரிமையெல்லாம் பறிக்கப்பட்டக்கூடிய வகையில், மாநிலத்தை ஒரு அடிமை மாதிரி வச்சு நடத்தக்கூடிய வகையில் மத்திய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதை அவர் வழிமொழிஞ்சு அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறார். ராஜேந்திர பாலாஜி சொன்னதுக்காக அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே உள்ள ஆட்சி நடக்கிற ஆட்சி பின்னணியில் பாஜக இருக்குங்கிறத வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு அவரோட பேட்டி. ஆமாம், அதான். குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக அதிமுக சார்பில் எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுகவின் செயல்பாடுகள் குறித்து ஸ்டாலின் தெரிவித்து வரும் கருத்துக்களுக்கு உரிய பதிலளிக்கப்படும் என்றும் கூறினார். எங்களை பொறுத்தவரையிலும் எல்லோருக்குமே ஒரு வரையறை இருக்கிறது. எந்த கருத்துக்களாக இருந்தாலும் அரசியல் கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்துவதில்லை. இல்லை, அவர் சொல்லுகிற கருத்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொன்றைய கருத்துக்களை சொல்வார்கள். அதற்கு எங்களை பொறுத்தவரை எந்த விளக்கங்களும் தருவதில்லை. நாட்டை காப்பாற்றுவதை விட மாட்டை காப்பதும் கார்ப்பரேட்டுகளை காப்பதிலுமே மோடி கவனம் செலுத்துவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். நரேந்திர மோடியின் ஆட்சியில் 6.6% இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது பாஜக அரசின் 3 ஆண்டு கால சாதனையாக உள்ளதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பிரதமர் பதவியில் இருந்து மோடி பதவி விலக வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மதவெறியாட்டமும் சாதி வெறியாட்டமும் தலைவிரித்தாடுவதுதான் மோடி அரசின் 3 ஆண்டு கால ஆட்சியாக சாதனையாக உள்ளது. அயல் நாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு குடிமகனின் கணக்கிலும் போடப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். அதை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் ரூபாய் 15 லட்சம் போடப்படும் என்று சொன்ன மோடி அவர்களால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. மாறாக இந்திய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய வைத்திருக்கிறார். ஆண்டுக்கு 15 லட்சம் பேருக்கு வேலை வழங்கப்படும் என்று சுமார் 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று அறிவித்த மோடியால் ஒருவருக்கு கூட வேலை வாய்ப்பு அளிக்க இயலவில்லை. மொத்தத்தில் வெறும் வாய்ச்சவடால் அடிக்கிற ஒரு அரசாகத்தான் மோடி அரசு இருக்கிறது. கார்ப்பரேட் நலன் காக்கும் அரசாகத்தான் மோடி அரசு இருக்கிறது. நாட்டை காப்பாற்றுவதை விட மாட்டை காப்பாற்றுவது என்கிற நிலையில் மோடி அரசின் செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. இப்படி இந்திய பொருளாதாரத்தை படுபாதாளத்தில் வீழ்ச்சியடைய வைத்த மோடி பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. திருச்செந்தூர் கோயில் அருகே உள்ள மதுக்கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி திருச்செந்தூர் சட்டமன்ற திமுக உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செல்லும் சாலையில் அரசு மதுக்கடை ஒன்று இயங்கி வருவதாக கூறப்படுகின்றது. இதனால் அப்பகுதி வழியே செல்லும் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் மதுக்கடையை உடனே அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திருச்செந்தூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். மேலும் அங்குள்ள குளங்களை தூர்வாருவதோடு மதகுகளையும் சீரமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் அவர் வலியுறுத்தினார். அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோயிலுக்கு போகின்ற வழியிலே இருக்கின்ற டாஸ்மாக் கடைகள் 2 கடைகள் இருக்கின்றது. அது போகின்ற பக்தர்களுக்கு மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கின்ற தாசில்தார் ஆபீஸாக இருந்தாலும் சரி எல்லா இதற்கும் இடைஞ்சலாக இருக்கின்றது. அதையும் உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஏற்கனவே எங்களிடம் உறுதிமொழி கொடுத்தார்கள். தாசில்தார் அவர்கள் இந்த 2 கடையும் மூடி வேறு இடத்துக்கு மாற்றிவிடுவோம் என்ற வகையில் எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தார்கள். ஆனால் இதுவரை அந்த கடை மாற்றப்படவில்லை. மதுக்கடைகள் திறப்பது மாநில அரசுகளின் உரிமைகளுக்கு உட்பட்டது என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் பகுதியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியதோடு அப்பகுதியில் இருந்த கம்யூனிஸ்ட் உறுப்பினர் ஒருவர் நினைவு சின்னமும் இடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் நடந்த இடத்தை கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் நேரில் சென்று பார்வையிட்டார்.
பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் மத்திய அரசின் 3 ஆண்டு தோல்விகளை மக்கள் மத்தியில் தாங்கள் கொண்டு செல்வதால் தங்கள் தலைவர்கள் மற்றும் கட்சி அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர் என்று தெரிவித்தார். மேலும் கம்யூனிஸ்ட் கட்சி மதுவிலக்கிற்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் இந்த நிலையில் கேரளாவில் மதுக்கடைகளை திறக்க கம்யூனிஸ்ட் கட்சி உத்தரவிட்டிருப்பது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் கேரளாவில் மதுக்கடைகள் திறந்து இருப்பது அந்த மாநில அரசுகளின் உரிமைகளுக்கு உட்பட்டது என்று கூறினார். மதுவிலக்கு என்பது மாநில அதிகார பட்டியல் வரக்கூடிய பிரச்சனை. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரியான கொள்கை என்பதில்லை. அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு கொள்கை இருக்குது. அந்த ஆரம்ப காலத்து கேரளாவில் மதுவிலக்கு கொள்கை என்பது அமலாக்கல, இடையில பார்ஷலாக இது பண்ணாங்க. அப்படி அரசு அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆகவே அதை பற்றி இப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் ஒரே சீரான நிலைமை என்பது இல்லை. பத்திரப்பதிவு கட்டண உயர்வை அரசு திரும்ப பெற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் மனைகளுக்கான வழிகாட்டி மதிப்பு 33% அளவுக்கு குறைக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ள புதிய திட்டத்தால் மக்களுக்கு சில நன்மைகள் கிடைத்தாலும் பதிவு கட்டணம் 4 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருப்பதால் நேர்மையாக சொத்து மதிப்பை காட்ட விரும்புபவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். 2012ஆம் ஆண்டில் வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்ட போது பெருமளவில் முறைகேடுகள் நடந்ததாகவும் பகுதி வாரியாக நில மதிப்பை நிர்ணயம் செய்தால் முன் நடந்த முறைகேடுகள் வெட்ட வெளிச்சம் ஆகிவிடும் என்பதாலும் அதை மறைக்கும் வகையில் இப்பொழுது அனைத்து நிலங்களின் மதிப்பு உயர்த்தப்பட்டிருப்பதாக ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். வழிகாட்டி மதிப்பு குறைக்கப்பட்டதால் ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்டுவதற்காக பதிவு கட்டணம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பது மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் வழிகாட்டி மதிப்பு குறைக்கப்பட்டதால் ஏற்பட்ட பயனை இந்த பதிவு கட்டண உயர்வு அழித்துவிடும் எனவும் தெரிவித்துள்ளார். சொத்துக்களை பதிவு செய்வதற்காக நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக 4 விழுக்காடு முத்திரை கட்டணமும் 1 விழுக்காடு பதிவு கட்டணமும் வசூலிக்கப்பட வேண்டும் என்ற மத்திய அரசின் அறிவுரையை ஏற்று தமிழகத்திலும் முத்திரை கட்டணம் மற்றும் பதிவு கட்டணங்களை குறைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சேர்த்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆசிரியர் சசி. இவர் குறிஞ்சாக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். இவரது மனைவியும் அங்குள்ள வேப்பன்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். இவர்களின் பிள்ளைகளான சுசித்ரா, அபிஷேக், சரண் ஆகிய 2 பேரும் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தனர். இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டில் தனியார் பள்ளியில் படித்து வந்த இருவரையும் குருவிக்குளம் கோபால் நாயக்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர்த்தனர். இந்த செயல் பல அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்குவதாக தெரிவித்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அப்பகுதி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கியுள்ளதை அடுத்து கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் மழை பெய்து வருகின்றது. இதனைத் தொடர்ந்து வங்கக்கடலில் வடக்கு ஆந்திர கடலோர பகுதியை ஒட்டியுள்ள தெற்கு ஒடிசா கடல் பகுதியில் வளிமண்டல மெடலுக்கு சுழற்சியானது நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள வெப்பச்சலனத்தால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தற்போது சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. முன்னதாக தமிழகத்தில் திருவாடனையில் 5 சென்டிமீட்டர் மழையும், திருமயம், அவிநாசி, நடுவட்டம் மற்றும் தொண்டியில் தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழையும் பெய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வடசென்னை அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுது சரி செய்யப்பட்டதால் மீண்டும் மின் உற்பத்தி துவங்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் மொத்தம் 2 நிலைகள் உள்ளன. இதில் முதலாவது நிலையில் உள்ள 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல 2வது நிலையில் உள்ள 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2வது நிலையின் முதல் அலகில் உள்ள கொதிகலன் குழாயில் கடந்த வாரம் பழுது ஏற்பட்டது. இதனால் அந்த அலகில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து பழுதினை சரி செய்யும் பணியில் அனல் மின் நிலைய அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதனையடுத்து பழுது சரி செய்யப்பட்டதால் மீண்டும் வழக்கம் போல் 600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது.
நூற்றுக்கணக்கான தேன் கூடுகள் நிறைந்த தேன் மரமாக மாறிய அதிசய ஈட்டி மரங்களை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து செல்கின்றனர். கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்போது தேன் சீசன் துவங்கியுள்ளது. இதனை அடுத்து கூடலூரில் இருந்து முதுமலை செல்லும் வழியில் உள்ள தெப்பக்காடு என்னும் இடத்தில் உள்ள 2 ராட்சத ஈட்டி மரங்களை நூற்றுக்கணக்கான தேன் கூடுகளால் நிறைந்துள்ளது. பொதுவாக தேனீக்கள் அடர்ந்த வனப்பகுதிகளில் உள்ள மரங்களில் 2 அல்லது 3 கூடுகள் மட்டுமே கட்டும். ஆனால் தற்போது சாலை ஓரங்களில் உள்ள 2 ஈட்டி மரங்களில் ஒரு கூட்டிற்கு 10 லிட்டர் தேன் இருக்கக்கூடிய வகையில் நூற்றுக்கணக்கான தேனீகள் மக்களிடையே அதிசயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மரங்கள் சாலை ஓரத்தில் இருப்பதால் தேனீக்களால் ஆபத்து அதிகமாக உள்ளது. அப்படி இருந்தும் அந்த வழியாக வாகனங்கள் செல்லும் சுற்றுலா பயணிகளும் நடந்து செல்பவர்களும் மரத்தின் அடியில் நின்று தேன் கூடுகளை பார்த்து ரசித்து செல்கின்றனர். கோயில்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன் என் ஃபேமிலியோடு அந்த முதுமலையை சுற்றி பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து 1 கூடு 2 கூடு இருக்கிறத பார்த்துருக்கோம், தேன் கூடு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தேன் கூடு இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சென்னையில் மெட்ரோ பணியின் போது வெளியேறிய ரசாயன கலவையால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருந்து திருவெற்றியூர் விம்கோ நகர் வரை சுமார் 9.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை ராயபுரம் மேற்கு கல்லறை சாலையில் மெட்ரோ பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இன்று காலை பூமிக்கடியில் இருந்து ரசாயன நுரை பொங்கி வந்தது. சிறிது நேரத்தில் ராயபுரம் கல்லறை சாலை பகுதியில் உள்ள சில வீடுகளிலிருந்து திடீரென சிமெண்ட் கலவை வெளியேறியது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் கடும் பீதியடைந்தனர். இதனையடுத்து ரசாயன நுரையை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை தியாகராயா நகரில் தீ விபத்துக்குள்ளான தனியார் துணிக்கடையின் கட்டிடத்தை இடிக்கும் பணி இதுவரை 40% நிறைவடைந்துள்ளன. தியாகராயா நகரில் உள்ள தனியார் துணிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்து கட்டிடம் இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது வரை தீ விபத்துக்குள்ளான கட்டிடத்தின் பின்பகுதிகள் பெரும்பாலும் இடிக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் கட்டிடத்தின் உயரமான பகுதிகளை இடிப்பதில் சிக்கல் நீடித்தது. இதனை அடுத்து கட்டிடம் இடிக்கும் போது ராட்சத இயந்திரங்களின் மீது இடிபாடுகள் விழுந்ததால் தற்காலிகமாக பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் தற்போது வரை கட்டிடத்தை இடிக்கும் பணி இதுவரை 40% நிறைவடைந்துள்ளது. கட்டிடத்தை இடிக்கும் பணி 8வது நாளாக இன்றும் தொடர்கிறது. ஐஐடி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஐஐடியில் மாட்டிறைச்சி விருந்து நடத்திய மாணவர் சூரஜ் மற்றொரு பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் சிலரால் தாக்கப்பட்டார். இதுகுறித்து கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஐஐடி மாணவர்கள் அர்ஜுன், ஜெயக்குமார், சுவாமிநாதன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் தாக்குதல் குறித்து மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் இந்த வழக்கை கோட்டூர்புரம் போலீசார் விசாரித்தால் உரிய நியாயம் கிடைக்காது என்று குறிப்பிட்டிருந்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஐஐடி கல்வி நிறுவனத்தில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறினார். மேலும் வழக்கு விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும் உத்தரவிட்டார். மதுரையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற உணவுப் பொருள் சோதனையின் போது பாலில் சோப்பின் வேதிப்பொருள் கலந்திருப்பது தெரியவந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் பொதுமக்கள் பயன்படுத்தும் பாலின் தரம் குறித்து பரிசோதனை முகாம் தொடங்கியுள்ளது. தனியார் பாலில் ரசாயன பொருட்கள் கலக்கப்படுவதாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டிய பிறகு தனியார் பாலை பயன்படுத்துவதில் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டது. இதனை போக்கும் வகையில் பாலின் தரம் குறித்து பரிசோதனை முகாம் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரகராவ் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பரிசோதனையில் மேற்கொள்ளப்பட்ட 109 இடங்களில் ஒரு பாலின் மாதிரியில் மட்டும் சோப்பின் வேதிப்பொருள் கலந்திருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அந்த பாலை ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பியுள்ள அதிகாரிகள் பால் விநியோகம் செய்த உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மக்கள் பயன்படுத்தும் பாலில் சோப்பின் வேதிப்பொருள் கலந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்தூர் அருகே மேற்கொண்ட சோதனையின் போது ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 12 பேரை கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூரில் செம்மரக் கடத்தலில் ஈடுபடும் கும்பல் குறித்து தகவல் அறிந்த போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது சிக்கிய செம்மரக் கடத்தல் கும்பலை சேர்ந்த 12 பேரை கைது செய்த சித்தூர் போலீசார் அவர்களிடமிருந்து 2 கோடி மதிப்புள்ள 1.5 டன் செம்மரங்கள், ஒரு கார், வேன் மற்றும் 4 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் சென்னை ரெட் ஹில்ஸ் இந்திரா நகரைச் சேர்ந்த ஒருவர் மற்றும் சித்தூரைச் சேர்ந்த 11 நபர்கள் என்று தெரியவந்தது.
இத்துடன் திண்ணை டு சென்னை செய்திகள் நிறைவடைகின்றன. நடுநிலையான செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.